சிவாய நம. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா வரலட்சுமி நோம்பை பற்றி தான். நோம்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து என்னென்ன நான் ரெடி பண்ணி வச்சேன் அப்படின்ற டீட்டெயில்ஸும், அது மட்டும் இல்லாமல் அம்மனை உள்ளே அழைக்கிறதுலேருந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு நம்ம போற்றி பாடல்கள் பாடி பூஜை பண்ணதுலேருந்து 3வது நாள் புனர்பூஜை எப்படி பண்ணி நம்ம நிறைவு பண்ணோம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அப்படி பயனுள்ள விஷயங்கள் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம கவிஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யூடியூப்பில் ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, லைக் கொடுக்கும்போது ஹைப் அப்படின்ற ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சில பாயிண்ட்ஸுகள் ஏறும். அந்த பாயிண்ட்ஸ் ஏறிச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் அடுத்த லெவல் மூவ் ஆகுறதுக்கும் நிறையா பேர்கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வரமகாலட்சுமி நோம்பிலிருந்து முன்னாடி 9 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நான் இந்த முளைப்பாரி போட்டு வச்சுருந்தேன். 9 நாள் கணக்கில் போட்டாதான் போடணும், இல்லாட்டி 7 நாள் கணக்கில் போடணும். 7 நாள்னால் அது வந்து கொஞ்சம் சின்னதாக வளரும். இப்போ 9 நாள் அப்படின்னா வந்துட்டு நல்லா வளர்ந்துருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 7 நாளைக்கான வந்து அந்த முளைப்பாரி போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எல்லா பூஜை சாமான்களையும் கழுவி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு வந்து நம்ம தாம்பூலம் வச்சு கொடுக்கணும். மஞ்சள் குங்குமம், வெற்றிலை, வாழைப்பழம், வளையல் இந்த மாதிரி வச்சு கொடுக்கணும். அதுக்காக வந்து ரிட்டன் கிஃப்ட்டும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறோம் அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வந்து ஒரு வீட்டில் ஒரு ஸ்பூன் முதற்கொண்டு வந்து விட மாட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு அவ்வளோ அழகாக வீடை வந்து எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி சாமிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்துட்டு மேலே இருந்து இறக்கி, ஏன்னா போன வருஷம் வந்து நம்ம பூஜையை முடிச்சுட்டு தூக்கி மேலே வச்சுது, அதெல்லாம் இறக்கி அதையும் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எவ்வளோ சிறப்பாக அம்பிகையை அழைச்சி நம்ம வழிபடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அப்புறம் இந்த வருஷம் 2025 இந்த வெள்ளிக்கிழமையில் வந்து உங்களால் கொண்டாட முடியலை வரலட்சுமி நோன்பு அப்படின்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லைங்களா, அந்த வெள்ளிக்கிழமையில் கூட நம்ம வந்து வரலட்சுமி நோன்பு கொண்டாடலாம். இல்லை அதையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நவராத்திரி வரும் இல்லைங்களா, 9 நாள் நவராத்திரியில் ஒரு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக வரும். அந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வரலட்சுமி நோன்பு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா சிலருக்கு வந்து இந்த வாரம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது, பீரியட்ஸ் இருந்திருக்கும், இல்லை வேறு ஏதாவது வந்து தீட்டு இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்குது என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்கல்ல. அப்படியெல்லாம் யாருமே கவலைப்படாதீங்க. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதை விட்டுட்டிங்க அப்படின்னா நவராத்திரியில் ஒரு வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த பூஜையை வந்து நீங்கள் பண்ணலாம். அது எந்த ஒரு தவறுமே கிடையாது. பூஜைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா திங்ஸை நம்ம ஞாபகமாக எடுத்து வச்சா மட்டும்தான் எதையுமே நம்ம மறக்க மாட்டோம். இப்போ நாளைக்கு பூஜை, இன்றைக்கி போயிட்டு எல்லாமே வாங்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால் ஒரு நல்ல லிஸ்ட்டு போட்டு ஞாபகமாக ஒன்றுன்னா வாங்கி நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நான் எப்போயுமே அப்படி தான் பண்ணுவேன். வியாழக்கிழமை சாமியை அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜையை முடிச்சுட்டு சனிக்கிழமை வந்து புனர்பூஜை பண்ணிடுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் வந்து நம்ம பச்சரிசி போட்டு கலசம் ரெடி பண்ணி அம்பாள் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து வாசல்லேருந்து நம்ம அம்பாளை அழைப்போம்ல, அதுக்கு வந்து நீர் கலசம் ரெடி பண்ணி அதில் மங்கள பொருட்கள் போட்டு அம்பாளை அதில் ஆவாகனம் பண்ணி நம்ம வாசல்லேருந்து நம்ம வந்து அம்பாளை உள்ளே அழைக்கலாம். ஏன்னா இங்கே பெங்களூரில் வந்துட்டு 2 கலசமே வைப்பாங்க. பச்சரிசி வச்சு கலசமும் வைப்பாங்க. அப்புறம் நீர் கலசமும் வந்து இங்கே வந்து ஜல கலசம் அப்படி சொல்லுவாங்க, அதுவும் வந்து இங்கே ரெடி பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் எப்போயுமே வந்து வருஷம் 2மே வைக்கிறது வழக்கம். வியாழக்கிழமை வந்துட்டு அம்பாளை அழைச்சி உட்கார வச்சு அவங்களுக்கு நெய்வேத்தியம் படைச்சி சின்னதாக பூஜை பண்ணியாச்சு. வெள்ளிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு நெய்வேத்தியம் சமைக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா அடுத்து பூஜை பண்ணணும் இல்லைங்களா. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து வியாழக்கிழமை நைட்டு ஃபுல்லாக வந்து அஷ்டலட்சுமிகளை எடுத்து வைக்கிறது, முன்னாடி அரேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையே வந்துட்டு ஒரு 10-12 மணி வரையும் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதிகாலை 3:30க்கெலாம் வந்துட்டு எழுந்தாச்சு. ஏன்னா நெய்வேத்தியம் ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ருக்கோம் இல்லைங்களா, அங்கே எல்லாருமே வந்துட்டு ஒரே டைமில் வருவாங்களா அப்படின்றது தெரியாது இல்லையா. அவங்களும் வீட்லேயும் வந்துட்டு சுவாமி வச்சுருப்பாங்க. அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ அவங்க எப்போ வந்தாலும் அவங்களுக்கு மங்கள பொருள் வச்சு கொடுக்கணும், நெய்வேத்தியம் வச்சு கொடுக்கணும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ப்ரிப்பேராக இருக்கணும்ல. அதனால் வந்து காலையிலே வந்துட்டு நெய்வேத்தியம் எல்லாம் வந்து செய்து வச்சுட்டேன். சாயந்தரம் இப்போ 6 மணிக்கு மேலே ஒரு வாட்டி நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா அப்போ சின்னதாக பாயாசம் இந்த மாதிரி பண்ணி கூட நெய்வேத்தியம் படைச்சி அம்மனை வழிபட்டுக்கலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே நான் முடிச்சிட்டேன். இந்த வருஷம் வந்துட்டு நான் கணேஷா வச்சுருக்கேன். வருஷம் வருஷம் ஒன்று ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த வருஷம் 2025ல் முருகன் வைக்கணும்னு விருப்பம் இருந்தது. ஆனால் முருகனோட முகம் கிடைக்கல. நிறைய கடைகளில் கேட்டேங்க. அந்தாந்தானு 1 மாதத்துக்கு மேலேயே வந்துட்டு தேடிட்டே இருந்தேன். முருகனோட சிலையில் நிறைய கிடைக்குது. ஆனால் வந்துட்டு அந்த முகம் இப்போ வரலட்சுமியோட சீசன்னால் வரலட்சுமி அம்மனோட முகம் தான் நிறையா இருக்குது. ஸோ முருகன் இது வந்துட்டு இப்போ சஷ்டி, தைப்பூசம் இந்த மாதிரி சீசனில் வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வந்துட்டு விநாயகரை வச்சுட்டேன். அப்புறம் சாயந்தரமாக அழகாக சூப்பராக 108 போற்றி, கனகதாரா சோத்திரம், லக்ஷ்மி சரஸ்ரநாமம் எல்லாமே பாடி மன நிறைவாக வந்துட்டு வரலட்சுமி நோன்பை வந்து இந்த வாட்டி வந்து நிறைவு பண்ணியிருக்கேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்ம எப்படி எப்படி நினச்சி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சோமோ அதே மாதிரி அந்த ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அவ்வளோ சூப்பராக வந்துட்டு வரலட்சுமி நோன்பு முடிஞ்சது. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை வந்து காலையில் 7:45லேருந்து 8:45 வரை வந்துட்டு நல்ல நேரம் புனர்பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா 10:45லேருந்து 11:45 வரை சொல்லியிருந்தாங்க. நான் வந்து 10:45 வரையிலிருந்து 11:45 வரை இருக்கக்கூடிய டைமில் தான் வந்து நான் புனர்பூஜை பண்ணி அம்மனை வந்து நான் வந்து அரிசியில் இறக்கிட்டேன். சிலர் வந்து அம்மனோட முகத்தையும் அந்த நம்ம கலசம் வைக்கக்கூடிய தேங்காயை மட்டும் அப்படியே எடுத்து அரிசியில் வைப்பாங்க. ஆனால் நான் எப்பயுமே பண்ணுறதுன்னா அரிசி அந்த ட்ரம் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே வந்து அம்மாவை எடுத்து கிழக்கு திசையாக பார்த்து அப்படியே வந்துட்டு இறக்கிடுவோம். அப்படி இறக்கிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூஜை பண்ணி மங்களாரத்தியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்து அம்மாவோட வஸ்திரம் அந்த முகம் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம திரும்ப வந்து நம்ம உள்ளே வைப்போம். இப்படி தான் நான் வருஷம் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து புனர்பூஜை சூப்பராக முடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கையில் கட்டியிருக்கக்கூடிய காப்பு கயிறு வந்து எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. 3 நாளில் நீங்கள் எடுக்கலாம். 5, 7, 9 உங்களுக்கு எப்போ விருப்பம் இருக்கோ அதை வந்து எடுத்து நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். இல்லையாட்டி வந்து கால்படாத இடத்துல இல்லாட்டி கோவில் மரங்களில் வந்து அந்த கையில் கட்டியிருக்க காப்பை வந்து நீங்கள் கட்டி விட்டுடலாம். முளைப்பாரி இந்த மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஓடுற தண்ணியில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இவ்வளோ சூப்பராக அருமையாக மன திருப்தியாக இந்த வருஷம் 2025ல் வரலட்சுமி முடிஞ்சுது. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வரலட்சுமி நோன்பு பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கள் வீட்டு வரலட்சுமி அம்மன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்களோட நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். சிவாய நம்ம வாழ்க வளமுடன்.